திரை உலகில் முதலில் முக்கோண காதலை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் ஸ்ரீதர். அந்த படம்தான் கல்யாண பரிசு. 1959 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. திரை உலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இந்த படத்திற்கான கதையை முதலில் ஸ்ரீதர் தயாரித்து கொண்டு வேறு யாராவது ஒருவரை வைத்து டைரக்ஷன் பண்ணலாம் என்று பார்த்தார். இல்லை, நீங்களே டைரக்ஷன் செய்தால்தான் இந்த படம் எடுபடும் என்று சொல்லப்பட்டது. சரி என்று பல இடங்களில் இந்த கதை சென்று சொல்லியும் கூட எந்த தயாரிப்பாளரும் முன்வரவில்லை. இது சாதாரண காதல் கதை தான், இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் வீனஸ் பிக்சர்ஸ் தவிர்க்க முடியாமல் அவர்கள் தயாரித்தார்கள். அந்த படத்தில் ஸ்ரீதரும் ஒரு பங்குதாரர் என்பதால் அந்த படத்தை தயாரித்தார்கள். அதற்கு கதாநாயகனாக ஜெமினி கணேசனை தேர்ந்தெடுத்திருந்தார். பாஸ்கர் என்ற கதாபாத்திரத்தில் தான் அவர் தோன்றினார். ஜெமினி கணேசன் திடீரென்று ஒரு படப்பிடிப்புக்காக மும்பை சென்று திரும்பி வரும்போது அவருக்கு டைபாய்டு ஜுரம் வந்து படுத்து விட்டார். பதறி அடித்து கொண்டு போய் பார்த்தார் ஸ்ரீதர். 3 மாதங்களுக்கு வெளியே எங்கும் அசையக்கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார். எனவே நீங்கள் வேறு யாராவது ஒரு நடிகரை வைத்து உங்கள் படப்பிடிப்பை தொடங்கிவிடுங்கள் சாரி என்று சொல்லிவிட்டார் ஜெமினி கணேசன். அப்போது ஸ்ரீதர் சொன்னார், நீங்கள் 3 மாதம் அல்ல 6 மாதம் கடந்து வந்தாலும் என் கல்யாண பரிசு படத்தின் பாஸ்கர் கதாபாத்திரம் நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அதை கேட்டு ஜெமினி கணேசன் நெகிழ்ந்து போனார். அடுத்த 1.5 மாதத்திலேயே அவர் ரெடியாகி வந்து வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்ற பாடலில் டூயட் பாட வந்துவிட்டார் ஜெமினி கணேசன். கல்யாண பரிசு படத்தில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் ஜெமினி கணேசன், நாகேஸ்வர ராவ், MN நம்பியார், KA தங்கவேலு, விஜயகுமாரி, சரோஜாதேவி, M சரோஜா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இசை AM ராஜா, ஒளிப்பதிவு A வின்சென்ட், தயாரிப்பு வீனஸ் பிக்சர்ஸ், கதை வசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர். கல்யாண பரிசு படத்தின் கதை என்ன, அதன் மேக்கிங் என்ன, வாருங்கள் பார்ப்போம். கல்லூரி என்றாலே காதல், குறும்புத்தனம், கலகலப்பு நிறைந்தவையாகவே இருக்கும். வகுப்பில் காகித அம்பு செய்து நண்பர்கள் மேல் விடுவது, மற்றவர்கள் பெயரில் காதல் கடிதங்கள் எழுதி வலம் வரச் செய்வது போன்ற குறும்புத்தனங்கள் நடப்பது ஒரு பொழுதுபோக்கு. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வினையாகிவிட பாஸ்கர் பாதிக்கப்படுகிறான். அதனால் கடைசி ஆண்டு படிக்கும் அவன் கல்லூரியை விட்டே நீக்கப்படுகின்றான். பாஸ்கர் எந்த தவறும் செய்யவில்லை, வீண்பழி சுமந்து அவனை கல்லூரியை விட்டே அனுப்ப காரணமாகி விட்டோமே என்று அவனுடன் படித்த வசந்தி என்ற மாணவி மிகவும் மனம் வருந்துகின்றாள், கலங்குகின்றாள். பாஸ்கர் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. தான் விளையாட்டில் பெற்ற சர்டிபிகேட்களின் உதவியால் ஒரு கம்பெனியில் மேனேஜர் வேலைக்கு சேர்கின்றான். இதற்கு பெரும் உதவி செய்த அவனது பால்ய நண்பனும் டூப் மாஸ்டருமான தங்கவேல் வீட்டில் தற்காலிகமாக தங்கி வேலைக்கு செல்கின்றான். தன் கல்லூரி தோழி வசந்தியை ஒரு நாள் சந்திக்கின்றான் பாஸ்கர். இருவருக்கும் இடையே காதல் பிறக்கிறது. இருவரும் தினந்தோறும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பாஸ்கருக்கு தன் வீட்டு மாடியிலே வாடகைக்கு இடம் கொடுக்கின்றாள் வசந்தி. பாஸ்கரை சந்தித்த வசந்தியின் அக்காவும் அவன் மேல் ஒரு தலையாக காதல் கொள்கிறாள். அதுவரை அந்த குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருந்த அவள் தனக்கு கல்யாணம் என்று ஒன்று நடந்தால் பாஸ்கருடன் தான் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றாள். அவனை நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த வசந்தி அக்காவுக்காக தன் காதலை தியாகம் செய்து பாஸ்கரை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கின்றாள். தன் காதலியின் வேண்டுகோளை மறுக்க முடியாத பாஸ்கர் ஒத்துக்கொள்கின்றான். அக்காவுக்கும் பாஸ்கருக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாள் வசந்தி. இருவரும் தனி குடித்தனம் செல்கின்றார்கள். அவர்களுக்குள் ஒரு அந்யோன்யமோ காதலோ ஏற்படவில்லை. தான் எதிர்பார்த்த அன்பும் காதலும் கிடைக்காததால் தங்கை இதை தெரிவிக்கின்றாள் அக்கா. அவள் என் அக்கா, ஒரு அப்பாவி, அவளிடம் தாங்கள் அன்புடன் பழக வேண்டும், இதுதான் என் கடைசி வேண்டுகோள் என்று பாஸ்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றாள் வசந்தி. வசந்திக்காகவே அவள் அக்காவிடம் ஒரு புதிய நெருக்கத்தை அன்பை ஏற்படுத்தி பழகத் தொடங்குகின்றார் பாஸ்கர். அக்காவுக்கு சீமந்தம் நடக்கிறது. அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. கொஞ்சம் நாட்களில் மனைவியை இழக்கின்றான் பாஸ்கர். வசந்தி வேறு ஒருவரை திருமணம் செய்து போவதாக அழைப்பிதழை, திருமண பத்திரிகையை கொண்டு வந்து தருகின்றாள். அந்த திருமணத்தை நிறுத்தி அவளுடன் வாழ்க்கையை தொடங்கும் திட்டத்துடன் கல்யாண மண்டபத்திற்கு வேகமாக வருகின்றான் பாஸ்கர். அவன் வருவதற்கும் தாலி வசந்தியின் கழுத்தில் ஏறுவதற்கும் சரியாக இருக்கிறது. அவர்களுக்குள் எந்த ஒரு அந்யோன்யமோ காதலோ ஏற்படவில்லை. தான் எதிர்பார்த்த அன்பும் காதலும் கிடைக்காததால் தங்கைக்கு இதை தெரிவிக்க அவள் என் அக்கா,
ஒரு அப்பாவி, அவளிடம் தாங்கள் அன்புடன் பழக வேண்டும், இதுதான் என் கடைசி வேண்டுகோள் என்று பாஸ்கருக்கு கடிதம் எழுதுகின்றாள் வசந்தி. வசந்திக்காக அவள் அக்காளிடம் ஒரு புதிய நெருக்கத்தை ஏற்படுத்தி அன்புடன் பழகுகின்றான் பாஸ்கர். அக்காவுக்கு சீமந்தம் நடக்கிறது. அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. கொஞ்சம் நாட்களிலே மனைவியை இழக்கின்றான் பாஸ்கர். வசந்தி வேறொருவரை திருமணம் செய்ய போவதாக அழைப்பிதழை கொண்டு வந்து தருகின்றாள். வசந்தி திருமணத்தை நிறுத்தி அவளுடன் வாழ்க்கையை தொடங்கும் திட்டத்தில் கல்யாண மண்டபத்திற்கு வேகமாக வருகின்றான் பாஸ்கர். அவன் வருவதற்கும் தாலி வசந்தியின் கழுத்தில் ஏறுவதற்கும் சரியாக இருக்கிறது. பாஸ்கர் தன் குழந்தை கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து வசந்தியிடம் அனுப்பி வைக்கின்றான். அதில் குழந்தைதான் உனக்கு எனது கல்யாண பரிசு என்று குறிப்பிட்டிருக்கின்றான். அவனை தேடி வசந்தி ஓடிவர அதற்கு வெகு தூரத்திற்குள் சென்று விடுகின்றான். கல்யாண பரிசு கதை முற்றிலும் வேறுபட்டதாக ஒரு முக்கோண காதலை சொன்னது. அதற்கான வசனத்தையும் எழுதி முறைப்படி மிக அழகாக திரைக்கதை இயக்கியிருந்தார் ஸ்ரீதர். பிரபல பின்னணி பாடகர் AM ராஜா இப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அப்போது இளைஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் படத்தின் எல்லா பாடல்களையும் எழுதினார். அது மாபெரும் வெற்றி பெற்றன. அடிக்கை மறந்ததும் ஏனோ துள்ளாத மனமும் துள்ளும், காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன், அக்காளுக்கு வளைகாப்பு, அக்கம் பக்கம் கலகலப்பு போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் அந்த படத்தின் வெற்றிக்கு பெரிதும் உதவின. இப்படி ஸ்ரீதரின் கல்யாண பரிசு தமிழ் திரையுலகை ஒரு திருப்பி போட்டு வெகுவாக திருப்புமுனை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.